பாப்பாவுக்கு டைப்பருங்கிறேன், டெய்ரி மில்க் தான் சாப்பிடணும், ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேன்னு ஒரே அடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி தான் நாங்கள் நேபாளுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ பேக்கிங்லாம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 o'clock கிளம்புறோம். வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் இப்போ 7:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டைமு. ஸோ நான் எழுந்திரிச்சிட்டேன், நான் யாரும் எழுந்திரிக்கவே இல்லை. தம்பி பாப்பா 2 பேரும் நல்லா ஜாலியாக தூங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கழுத பால் விற்க வந்திருக்காங்க பாருங்கள். கழுத பால் கூட குடிப்பாங்களா? ஆச்சரியமாக இருக்கு. பசு இருக்குமா, செருமானம் இருக்குமா, கல்லாமண்ணா சாப்பிட்டா ஜீரண சக்திமா, கருதா பழத்தா, கருதா பழமா, கருதா பால். பிள்ளைகளுக்கு மொப்பை வராது, மாங்காய் வராது, சீடு வராது, செருப்பு வராது, சளி வராது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷாப்பிங் பொன்வண்டு சோப் 5 சோப் வாங்கியிருந்தோம். இந்த சோப் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் கிடைக்காது, அதனால் இங்கேருந்தே வாங்கிட்டு போகிறோம். பொன்வண்டு சுப்ரீம் சோப் 5 சோப் ஃப்ரெண்ட்ஸ். 1 ரிசப் கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டைப்பர். இதில் 10 டைப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் 99 100 rupees. 2 வாங்கியிருக்கோம். 2 டைப்பர் 200 rupees. அதுக்கப்புறம் ஜான்சன் பேபி ஷாம்பு, அதுக்கப்புறம் ஜான்சன் பேபி சோப். இது 2 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 தேங்காய். இது கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒன்று 50 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். கிலோ கணக்கில் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். இது எத்தனை கிலோ? 1 கிலோவா? 1 கிலோ அதிகமாக இருக்கான். அதனால் 2 100 ரூபா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் லாஸ்ட்டு ஷாப்பிங். இன்னும் ஸ்நாக்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் இது எல்லாமே ரப்பர் பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பபுள்ஸ் வாங்கியிருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பபுள்ஸ் வாங்கினா பாப்பா. हाय फ्रेंड्स, वेलकम टू माय ब्लॉग. फ्रेंड्स, हमले आज ये चॉकलेट ल्याउँ खानेको लागि. अहिले मम्मी निकालेर खाइदिन्छन्. देखिराख्नुस्. अब स्टार्ट गर. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா டெய்ரி மில்க் வாங்கியிருக்கா பாருங்கள். எவ்வளோ பெரிய டெய்ரி மில்க். இது 100 rupees. காமி, இப்படி காமி. 100 rupees ஃப்ரெண்ட்ஸ். பெரிய டெய்ரி மில்காக வாங்கிட்டா. டெய்ரி மில்க் சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பேக் 100 rupees. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹாட் பிஸ்கட், ஹாட் ஷேப்பில் இருக்கும்ல அந்த பிஸ்கட்டு. இது 1/2 கிலோ வாங்கணும். 1/2 கிலோ 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ட்ரெயினில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினோம். 1/2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ் 100 ரூபா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரஸ்க்கு. இது 30 ரூபா. ரிசப்க்கும் பாப்பாக்கும் பால் சங்கை கொடுக்கறதுக்காக ரஸ்க்கு வாங்கினோம். இது 30 rupees ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. இது வாங்கியிருந்தோம் 1. அதுக்கப்புறம் இது ஒரு பிஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரேட் ஹெவி ஃப்ரெண்ட்ஸ். 160 இதோட ரேட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் ஒரு பாக்கெட். நல்லா மெலிசாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம்.
பாப்பாவுக்கு டைப்பருங்கிறேன், டெய்ரி மில்க் தான் சாப்பிடணும், ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேன்னு ஒரே அடம். இல்ல இல்ல ரயில் ஸ்டேஷன் போறீங்க சாப்பிட்டுறியா? ஓகே 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 இசிகா. சாப்பிட்டுறியா? இது ரயில் ஸ்டேஷன் போறீங்க சாப்பிட்டுறியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுதான் எங்களோட லக்கேஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹமி ரயில் ஸ்டேஷன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் கவுண்டர். நாங்கள் வந்து ராமநாதபுரம் வந்திருக்கோம். ரயில் போறீங்க 60. 5 லக்கேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். லிஃப்ட்லேருந்து ஹாய் சொல்கிறாங்க. அது டேடின்னு பின்னாடி போயிடுச்சு. டாட்டா சொல்லுங்க. பாய் சொல்லு இசிகா. பாய் பாய் இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு போகுது. ராமநாதபுரத்துலேருந்து மதுரை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் வந்து இருட்டாக இருக்குது. விண்டோஸ் கூட ஓப்பன் பண்ணல. நைட்டு ஒரு 9:30க்கு ரீச் ஆகும். ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மதுரை ரீச் ஆனது விலாக் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.